வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுதாகர் சார் வந்திருக்கிறாரு. அவர் நம்மக்கிட்ட நேச்சுரோபதி படிச்சுட்டு அவர் உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு போகிறாரு. வணக்கம். என் பேர் சுதாகர், பவானிலேருந்து வரேங்க. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி 3 கிளாஸ் இங்கே அட்டன் பண்ணியிருக்கேன். ரான் தெரப்பி, ரிஃப்ளெக்ஸாலஜி இதெல்லாம் படிச்சிருக்கேன். எனக்கு இவங்க நடத்துகிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆல்ரெடி அக்குபஞ்சர் அட்வான்ஸ் டிப்ளமோ பண்ணியிருக்கேன், சென்னையில் பண்ணேன். ஆனால் அங்கே பண்ணுறதுக்கும் இங்கே பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நாங்கள் இங்கே நிறைய பிடிச்சிருக்கு. அதனால் இங்கே குரூப்பை ஒரு டீமாக நாங்கள் எல்லோரும் இங்கே வந்துட்டுருக்கோம். இது நாங்கள் எல்லா கிளாஸஸுமே இவங்க நடத்துகிறது நல்லா புரிகிறதுனால அவங்க சொல்லித்தர முறையும் நம்மகிட்ட அப்ரோச் பண்ணுற விதமும் நம்ம எத்தனை தடவை கேட்டாலும் தயங்காமல் சொல்லித்தரது, புரியலைனாலும் அது அன்பாக அப்படியே பேசி திருத்தி தரது, இதெல்லாம் இருக்குது. இங்கே நல்லாயிருக்கு. நேச்சுரோபதிக்காக இப்போ வந்திருக்கோம். வாழை இலை குளியலும் மண் குளியல் 2 பண்ணோம். நாங்களே இங்கே இருக்கிற எங்களோட கூட படிக்க வந்தவங்களுக்கே ஒருத்தருக்கு பண்ணிவிட்டு எல்லோரும் இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எது பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு எல்லாமே கிளியராக எடுத்து சொன்னாங்க. இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. நம்ம வீட்டில் எப்படி சகஜமாக பேசுகிறோமோ அது மாதிரி பேசி சொல்லித்தரதுனால நமக்கு கிளாஸும் ஜாலியாக போகும், நல்லா மனசுலேயும் நல்லா புரியும். முடிஞ்சால் நீங்களும் கற்றுக்குங்க. நம்ம கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக ப்ராக்டிக்கலாக எடுக்கிறதுல முக்கியத்துவம் கொடுப்போம். அவங்க இன்றைக்கி வாழை இலை குளியல் பழகியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால போய் அதை கரெக்டாக இன்னொருத்தவங்களுக்கு பண்ண முடியணும். அந்த மாதிரி தான் செய்முறை விளக்கங்களோட நம்மளது கிளாஸ் தெளிவாக இருக்கும். ப்ராக்டிக்கலாக பண்ண வச்சோம்னா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். நம்ம வீடியோஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது புக்லேயோ பார்த்து படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே புரியாது. அப்போ ப்ராக்டிக்கலாக நேரடியாக இவங்க கூட படிக்கிறவங்களையே மாற்றி மாற்றி படுக்க வச்சு வாழை இலை வச்சு எப்படி பண்ணணும், அதே மாதிரி மண் குளியல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். அப்போ மண்ணையே பூசும்போது தான் அது எந்தெந்த இடத்துல படணும், எங்கே படக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல நாலேஜ் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸஸுமே ப்ராக்டிக்கலாக தெளிவாக எடுக்கிறதுல முக்கியத்துவம் கொடுப்போம். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் இந்த இயற்கை மருத்துவம் சார்ந்த வகுப்புகள் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இப்போ வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துகிட்ருக்குது. பக்கத்தில் ஸ்ட்ரிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்குறோம். இதில் வாழை இலை குளியல், மண் குளியல் இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா எடுத்துக்கலாம். இந்த தோல் நோய்கள், ஸ்கின் அலர்ஜி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வாழை இலை குளியல் ரொம்பவே நல்லா கேட்கும். நிறைய பிரச்சனைகளை அருமையாக சரி பண்ணும். உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுக்கெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். அதே மாதிரி ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாழை இலை குளியல் பண்ணும்போது நல்லாவே அந்த உடல் பருமன் நல்லா குறையிறத பார்க்குறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் படிக்கிறதுனாலும் படிக்கலாம், அல்லது நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த மண் குளியல் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அதாவது உடம்புல ரொம்ப அலர்ஜி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு இந்த மண் குளியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சில பகுதிகளில் லைட்டாக அப்ளை பண்ணி காமிக்கிறோம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு உடம்பு நல்லா குளிர்ச்சி அடையும், இந்த அலர்ஜி எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அந்த பகுதியை நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு ஆளுக்கு எவ்வளவு மண் தேவைப்படுதுன்னு பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4-5 கட்டி புத்து மண் எடுத்து வச்சுக்கணும். புத்து மண்ணை எடுத்துகிட்டு இதை நம்ம நைட்டே ஊற வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா தட்டி பவுட்ரு மாதிரி பண்ணிக்கங்க. எல்லாத்தையும் பவுட்ரு மாதிரி கொஞ்சம் நல்லா தட்டிட்டு மாதிரி பக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு அதில் நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சு கலக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் அதை நைட்டே ஊற வச்சுக்கணும். நல்லா பவுட்ரு மாதிரி இருந்ததுன்னா காலையில் ஊற வச்சா கூட போதும். அப்படி இல்லைன்னா சல்லடையில் சலித்து அதை நம்ம ஊற வச்சு எடுத்து பூசலாம். முழங்கால் பகுதி, கால் எல்லா இடத்துலையுமே எந்த இடத்துலையுமே கேப் இல்லாத மாதிரி பார்த்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். மூட்டுக்கு பின்னாடியெல்லாம் நல்லா அப்ளை பண்ணணும். மூட்டுக்கு பின்னாடி, தொடை பகுதி எல்லா பக்கத்துலேயுமே அப்ளை பண்ணிக்கணும். கண்ணுக்குள்ளே ஊற்றிடாமல் மெதுவாக அப்ளை பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும்னா ஆன்லைனில் இருக்குது, டைரெக்டாக இருக்குது. இதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸும் சொல்லி தந்துட்டுருக்குறோம். நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணாலும் நேரில் இருக்கிற மாதிரி தெளிவாக இருக்கும். நேரில் வரதுனாலும் கோயம்புத்தூர் கணபதியில் நம்ம கிளாஸஸ் சொல்லி தந்துட்டுருக்குறோம்.
அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நேச்சுரோபதி டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வாழை இலை குளியல் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தருவாங்க. அப்போ வந்து ரொம்பவே நல்லா புரியும். வகுப்புகள் வந்து நம்மளது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒவ்வொரு கிளாஸும் பார்த்திங்கன்னா வார நாட்களில் இருக்குது. அதே மாதிரி வார இறுதி நாட்கள் அந்த சண்டே கிளாஸஸ் எல்லாம் கூட இருக்குது. நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு கிளாஸில் வந்து கலந்துக்கலாம். அதே மாதிரி ஹாலிடே லீவு நாட்கள்ல எல்லாம் கூட கிளாஸஸ் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு வகுப்புகளில் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே பழகிக்க முடியும். ரொம்ப அருமையாக நம்ம இயற்கையாக நம்ம உடம்பை வந்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை வந்து நீங்கள் அருமையாக உங்களுக்கு நீங்களே பண்ணிக்க முடியும். எப்படி நம்ம உடம்பை வந்து நோய் இல்லாமல் வச்சுக்கிறது அப்படிங்கிறது, டே டு டே லைஃப்பில் நம்ம எப்படி ஒரு உணர்வுபூர்வமான வாழ்க்கை எல்லாத்துக்கூடயும் வாழணும் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையுமே வந்து நீங்கள் இந்த வகுப்புகளில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கூட நிறைய நோய்கள் சரியாகும். இது ரொம்ப எளிமையாக இருக்கும். இதில் சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. அதனால் தைரியமாக அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ.